10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next exercise 3.8 la second la ஒரு 3 subdivision last video la பார்த்தோம். இப்போ fourth subdivision பார்க்க போறோம். பாருங்க. Second sum பாருங்க. Solve the following equations for which solutions lies in the interval 0 degree less than or equal to theta less than 360 degree. அது கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் எதுக்குள்ளே இருக்க மாதிரி சொல்கிறான்னா 0 டிகிரிலேருந்து 360 டிகிரிக்குள்ள சொல்யூஷன் கேட்குறோம். நம்ம நிறைய சொல்யூஷன் சொல்லக்கூடாது, கிரேட்டர் தென் 360 விட இருக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த இன்டர்வலுக்குள்ளே லைஸ் ஆகக்கூடிய சொல்யூஷன் மட்டும் கேட்குறோம். ஓகேவா? செம்ம தெளிவாக படித்து பார்த்துங்க. வெறும் சால்வ் மட்டும் கொடுத்துருந்தா நீ ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. வெறும் சால்வ்னு கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான், பின்னாடி அடுத்த சம் இப்படி தான் இருக்கும். வெறும் சால்வ் மட்டும் கொடுத்துருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் கிடைக்கக்கூடிய எல்லா சொல்யூஷனும் கண்டுபிடிக்கணும். எல்லா சொல்யூஷனும் அங்கே ஜென்ரல் சொல்யூஷனுங்கிற மீனிங்கில் வந்துடும். இங்கே அந்த பர்டிகுலர் இன்டர்வலுக்குள்ளே இருக்கக்கூடிய லை ஆகக்கூடிய சொல்யூஷன் மட்டும்தான் கேட்குறான். கேர்ஃபுல்லாக செம்ம படித்து பார்த்துங்க. பாருங்கள், fourth subdivision cos 2x equal to 1 minus 3 sin x. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம cos 2xக்கு நம்ம 4 ஃபார்முலா இருக்குது. அதில் ஒரு ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா. we know that cos 2x equal to 1 minus 2 sin square x. cos 2x equal to 1 minus 2 sin square x. இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த cos 2xக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஏன் சார் அப்படின்னா, எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லாமே ஒரே ரேஷியோவில் இருந்ததுன்னா நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே காசு இருக்குது, இங்கே சைன் இருக்குது. அதை மாற்றுறதுக்காக, ஒரே ரேஷியோவில் மாற்றுறதுக்காக cos 2xக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம், 1 minus 2 sin square xன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். பாருங்கள், சொல்யூஷனில் கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் எழுதிக்கணும். cos 2x equal to 1 minus 3 sin x. இந்த cos 2xக்கு பதிலாக 1 minus 2 sin square xன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு 1 minus 3 sin x. ஓகேவா? இப்போ இந்த +1 ரைட் சைடு கொண்டு போனால் -1. அப்போ இந்த +1 இந்த +1 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு போத் சைடு என்ன இருக்கும், -2 sin square x ஈக்குவல் டு -3 sin x இருக்கும். போத் சைடு மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 2 sin square x ஈக்குவல் டு 3 sin x இருக்கும். இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 sin x லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா -3 sin x ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது, 2 sin square x -3 sin x ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். 2 sin square x -3 sin x ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 2 sin square xலேருந்து ஒரு sin x, -3 sin xலேருந்து ஒரு sin x. அப்போ ரெண்டுலேயுமே sin x இருக்குது. sin x காமனாக எடுத்துட்டோம்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், sin x இன்ட்டு இங்கே sin x எடுத்தோம்னா இங்கே 2 sin x இருக்கும், இங்கே sin x எடுத்தோம்னா -3 இருக்கும். அப்போ sin x இன்ட்டு 2 sin x -3 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. அப்புறம் ரெண்டு ஃபேக்டர் sin x ஈக்குவல் டு 0, 2 sin x -3 ஈக்குவல் டு 0 ரெண்டு ஃபேக்டராக ஸ்பிளிட் பண்ணோம்னா 0க்கு ஈக்குவல் பண்ணோம்னா sin x ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஈக்குவேஷன், 2 sin x -3 ஈக்குவல் டு 0ங்கிற இன்னொரு ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த sin x ஈக்குவல் டு 0ங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குது, sin θ ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மில் இருக்குது. sin θ ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மில் இருந்ததுன்னா அதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் என்னது, θ ஈக்குவல் டு n π, n பிலாங்ஸ் டு z. இது நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருப்போம். sin θ ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மில் இருந்ததுன்னா அதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா, அந்த சொல்யூஷன் என்னது, θ ஈக்குவல் டு n π, n பிலாங்ஸ் டு zன்னு தெரியும். அப்போ இங்கே θ இருக்கிற பிளேஸில் x இருக்குது. அப்போ sin x ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு n π. அப்போ x ஈக்குவல் டு n πன்னு சொன்னோம்னா சொல்யூஷன் அப்படியே விட்டுட்டோம்னா, இது ஜென்ரல் சொல்யூஷன்னா விட்டுட்டோம்னா இதில் n-க்கு பதிலாக என்னது பிலாங்ஸ் டு z இன்டிஜர் 0 1 2 3ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போனால் நமக்கு நிறைய சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் அவன் என்ன கேட்குறான், எல்லா சொல்யூஷன் கேட்கல, இந்த 0 டிகிரியிலிருந்து 360 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய சொல்யூஷன் மட்டும் கேட்குறான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், when n ஈக்குவல் டு 0, இங்கே n-க்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணால் x ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் when n ஈக்குவல் டு 1, n-க்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணால் x ஈக்குவல் டு πன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் when n ஈக்குவல் டு 2, n-க்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x ஈக்குவல் டு 2 πன்னு கிடைக்கும். இந்த 2 πங்கிறது அந்த 360 டிகிரி. அவன் 360 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருந்தானா இந்த 360 2 π எடுத்துக்கலாம். அவன் லெஸ் தென் 360ன்னு சொல்லுறதுனால நம்ம இந்த 2 πங்கிறது நாட் பாசிபிள். அப்போ நமக்கு சொல்யூஷன் எது மட்டும் தான், x ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு சொல்யூஷன், x ஈக்குவல் டு πங்கிற இன்னொரு சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2 sin x -3 ஈக்குவல் டு 0 சால்வ் பண்ணுறோம். இந்த -3 ரைட் சைடு கொண்டு போனால் +3. ஓகேவா? அப்போ 2 sin x ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும்.
இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு கூடிய 2 ரைட் சைடு கொண்டு டிவைடில் வந்துடும். அப்போ sin x ஈக்குவல் டு கிடைக்கும் 3/2 கிடைக்கும். 3/2னா கிரேட்டர் than 1, 1 விட அதிகம். அப்போ 1 விட அதிகம் அப்படின்னா சைனில் 1 விட அதிகம் அப்படி கிடைக்கும். சைனோட வேல்யூ 1 விட அதிகம்னா கண்டிப்பாக என்னது நாட் பாசிபிள். ஏன் சார்னா சைனோட ரேஞ்ச் என்னது -1 to +1, அதாவது -1க்கும் +1க்கும் பிட்வீன், -1 இருக்கலாம் +1 இருக்கலாம் பிட்வீனில் இருக்கும். இப்போ மேக்ஸிமம் வேல்யூ +1, மினிமம் வேல்யூ -1 ஏற்கனவே பார்த்துருவோம். அப்போ சைனில் மேக்ஸிமம் வேல்யூவே நமக்கு என்ன தான் +1 தான். அப்போ 1 விட அதிகமாக இருக்கனால இது என்னது நாட் பாசிபிள்னு சொல்லிடும். அப்போ இதோட அதை விட்டுறோம். அப்போ தேர்ஃபோர் sin x ஈக்குவல் டு 3/2, sin x ஈக்குவல் டு 3/2ங்கிறது கிரேட்டர் தான் இஸ் நாட் பாசிபிள் சொல்லுவோம். சின்ஸ் ஏன்னா ரீசனு சைன் தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது 1 தான், அதனால் இது நாட் பாசிபிள். அப்போ கிடச்சிருக்க கூட நமக்கு சொல்யூஷன் ரெண்டு சொல்யூஷன் தான். x ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு சொல்யூஷன், x ஈக்குவல் டு πங்கிற அனதர் சொல்யூஷன். ஓகேவா? தேர்ஃபோர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு π. எக்ஸாம்பிள் 3.5 நெக்ஸ்ட் சம்மு சால்வ் 3 cos² θ ஈக்குவல் டு sin² θ. இந்த சம்மில் பாருங்கள் வெறும் சால்வ்னு மட்டும் தான் கொடுத்துருக்கான். முன்னாடி சம்மில் பார்த்தீங்கன்னா சால்வ் தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன் ஃபார் which solutions lies in the interval 0 degree less than or equal to theta less than 360 டிகிரின்னு கொடுத்துருந்தான். அந்த லாஸ்ட் சம்மில் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் 0 டிகிரிலேருந்து 360 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய சொல்யூஷன் மட்டும் கேட்டிருந்தாங்க. இங்கே வெறும் சால்வ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நல்லா ஞாபகம், வெறும் சால்வ்னா ஜென்ரல் சொல்யூஷன் அர்த்தம். ஓகேவா? பாருங்கள் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோம். சால்வ் 3 cos² θ ஈக்குவல் டு sin² θ. இப்போ சொல்யூஷனில் கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் 3 cos² θ ஈக்குவல் டு sin² θ. நமக்கு ஏற்கனவே முன்னாடியே சொன்னேன், சால்வ் பண்ணோம்னா ஏதாச்சும் ஒரு ரேஷியோவுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். எல்லாமே ஒரே மாதிரி ரேஷியோவில் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த sin² θவை 1 - cos² θன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா நமக்கு sin² θ ப்ளஸ் cos² θவோட வேல்யூ என்னது 1ன்னு தெரியும். ட்ரிகனாமெட்ரி ஐடென்டி வேல்யூ 1. அப்போ cos² θ ரைட் சைடு கொண்டு போனால் sin² θ ஈக்குவல் டு 1 - cos² θன்னு தெரியும். ஓகேவா? அதுதான் இங்கே sin² θ பதில் 1 - cos² θன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ 3 cos² θ ஈக்குவல் டு 1 - cos² θ. இந்த -cos² θவை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆயிரும், ப்ளஸ் cos² θ ஆயிருமா? ஆல்ரெடி அங்கே ஒரு 3 cos² θ இருக்குது. அப்போ 3 cos² θ ப்ளஸ் cos² θ 4 cos² θ ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த cos² θவுக்கு பதிலாக நம்ம அப்படியே சால்வ் பண்ணுறது பதிலாக நான் cos² θவுக்கு பதிலாக அதுக்கு ஈக்குவலான ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நமக்கு cos 2 θவுக்கு 4 ஃபார்முலா இருக்குது. காஸில் வரக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos 2 θ ஈக்குவல் டு 2 cos² θ -1ங்கிறது ஒரு 4ல் ஒரு ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் பண்ண போகிறோம். cos 2 θ ஈக்குவல் டு 2 cos² θ -1. நமக்கு cos² θ தான் வேணும். அதனால் என்ன பண்ண அந்த -1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா 2 cos² θ ஈக்குவல் டு 1 + cos 2 θன்னு கிடைக்கும். நமக்கு cos² θ தான் வேணும். இந்த 2வை ரைட் சைடு கொண்டு போயிட்டா cos² θ ஈக்குவல் டு 1 + cos 2 θ டிவைட் பை 2. அப்போ இந்த cos² θவுக்கு பதிலாக இந்த 1 + cos 2 θ டிவைட் பை 2 தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 4 × cos² θவுக்கு பதிலாக 1 + cos 2 θ டிவைட் பை 2 ஈக்குவல் டு 1. இந்த 4க்கும் 2க்கும் கேன்சல் பண்ணால் 2 2s are 4. அப்போ 2 × 1 + cos 2 θ ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு கூடிய 2வை ரைட் சைடு கொண்டு போனால் டிவைடில் வந்துடும். அப்போ 1 + cos 2 θ ஈக்குவல் டு 1/2ன்னு கிடச்சிருக்கு. கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணோம்னா இந்த +1 ரைட் சைடு கொண்டு போனால் -1. அப்போ cos 2 θ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 1/2 -1. 1/2 -1னா -1/2. அப்போ cos 2 θ ஈக்குவல் டு -1/2. இந்த -1/2 இந்த 1/2 மட்டும் எடுத்துங்களேன். 1/2 எப்போ கிடைக்கும் காசில்? cos 60 டிகிரியோட வேல்யூ தானே 1/2. அப்போ 60 டிகிரிங்கிறது ரேடியனில் சொல்லும்போது எப்படி சொல்லலாம், π/3ன்னு சொல்லலாமா? அப்போ இந்த இடத்துல இதை ஆல்ஃபான்னு எடுத்துங்க. ஓகேவா? ஆல்ஃபான்னு எடுத்தோம்னா இது ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன சொன்னால் π/3. இங்கே காசோட வேல்யூ என்னது நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவில் காசோட வேல்யூ நெகட்டிவ் எந்தெந்த கோடனில் இருக்கும், செகண்ட் கோடனில் தேர்டு கோடனில். நாம் இங்கே என்ன சார் பண்ணோம்னா காசோட ரேஞ்ச் காசோட வேல்யூ எதுக்குள்ளே தான் இருக்கும், 0 to πக்குள்ளே மட்டும் இருக்கும்னால இந்த செகண்ட் கோடனில் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா π - ஆல்ஃபா. அப்போ π - ஆல்ஃபானா ஆல்ஃபானா என்னது π/3. அப்போ நம்ம எப்படி எழுதுகிறோம், cos 2 θ ஈக்குவல் டு cos of π - π/3ன்னு எழுதிக்கிறோம். இந்த இடத்துல எப்படி புரியுதா, cos of π - π/3ங்கிறது எப்படி வந்து புரியுதுன்னா இந்த இடத்துல காஸ் நெகட்டிவ், காசோட வேல்யூ நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவ்னா காசு எங்கே சார் எப்போ சார் நெகட்டிவாக இருக்கும்னா செகண்ட் கோடனில் தான் நெகட்டிவாக இருக்கும். ஏன் சார் தேர்ட்லேயும் நெகட்டிவாக தானே சார் இருக்கும் அப்படின்னா நம்ம காசு எதுக்குள்ளே தான் இருக்கும், 0 to πக்குள்ளே தான் இருக்கும். அப்போ செகண்ட் கோடனை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ π - ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது என்ன சொன்னால் இந்த வேல்யூ இந்த பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் 1/2 இருந்துச்சுன்னா அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா π/3 கிடைக்கும். அந்த π/3 தான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். அப்போ cos 2 θ ஈக்குவல் டு cos of π - π/3ன்னு எழுதிக்கிறோம். இந்த π - π/3 எல்சியம் எடுத்தால் 3π - πனா 2π. அப்போ 2π/3. அப்போ cos 2 θ ஈக்குவல் டு cos 2π/3. cos 2 θ ஈக்குவல் டு cos 2π/3ன்னு இருக்கு.
ஓகேவா? இது என்ன ஃபார்மில் இருக்குது? காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஃபார்மில் இருக்குது. காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபானா நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் தீட்டா ஈக்குவல் டு என்னது 2n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா கமா n பிலாங்ஸ் டு இசட். இங்கே ஜிஎஸ்னா அது ஜென்ரல் சொல்யூஷன். காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஃபார்மில் இருந்ததுன்னா நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் தீட்டா ஈக்குவல் டு என்னது 2n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா கமா n பிலாங்ஸ் டு இசட். இங்கே ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது? 2π/3 இருக்குது. இந்த இடத்துல ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2π/3 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். அப்போ 2 தீட்டா, அதாவது இந்த இடத்துல தீட்டா இருக்கிற பிளேஸில் இந்த தீட்டா இருக்கிற பிளேஸில் 2 தீட்டா, ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் 2π/3 இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம்? இந்த சொல்யூஷனில் தீட்டாவுக்கு பதிலாக 2 தீட்டான்னு எடுத்துக்கிறோம். இப்போ 2 தீட்டா ஈக்குவல் டு 2n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2π/3. தீட்டா வர இடத்துல 2 தீட்டா, ஆல்ஃபா வர இடத்துல 2π/3. அப்போ தேர்ஃபோர் 2 தீட்டா ஈக்குவல் டு 2n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் 2π/3. நமக்கு தீட்டா தானே வேணும் சொல்யூஷன். அப்போ என்ன பண்ணுறோம்? போத் சைடும் என்ன பண்ணுறோம்னா 2ஆல் டிவைட் பண்ணுறோம். எல்லா டைமுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்குது. 2ஆல் டிவைட் பண்ணால் நம்ம அதான் டிவைட் பை 2 விச் இம்ப்ளைஸ் இங்கே தீட்டா ஈக்குவல் டு 2n பை 2ஆல் டிவைட் பண்ணால் n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் 2π/3 2ஆல் டிவைட் பண்ணால் π/3. அப்போ தேர்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் π/3 கமா n பிலாங்ஸ் டு இசட் தான் நமக்கு இந்த 3 cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிற ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் கிடைக்கக்கூடிய சொல்யூஷன். இந்த சொல்யூஷனில் பாருங்கள், இதில் ஏதாவது ஜென்ரலாக இல்லை, என்னுக்கு பதிலாக வேல்யூ 0 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு நிறைய வேல்யூஸ் கிடைக்கும். இது ஜென்ரல் சொல்யூஷன். தீட்டா ஈக்குவல் டு n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் π/3ங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனோட சொல்யூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், எக்ஸசைஸ் 3.8ல் தேர்டில் ஃபஸ்ட்டு சப்டிஷன். ஓகேவா? சால்வ் தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன். இங்கேயும் பாருங்கள், வெறும் சால்வ் தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கான். இங்கே எதுவும் பர்டிகுலர் இன்டர்வல்லாம் எதுவும் கொடுக்கல. அப்போ இந்த இடத்துல சால்வ் தி ஃபாலோயிங் ஈக்குவேஷனாலே சால்வ்னு கொடுத்துட்டாலே என்னது ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதை மைண்டில் வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிஷன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள், காஸ் 5x மைனஸ் sin x ஈக்குவல் டு காஸ் 3x. ஓகேவா? காஸ் 5x மைனஸ் sin x ஈக்குவல் டு காஸ் 3x. இப்போ இந்த சொல்யூஷனில் கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். என்னது? காஸ் 5x மைனஸ் sin x ஈக்குவல் டு காஸ் 3x. இப்போ இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள் எப்படி சார் இருக்குன்னா sin c மைனஸ் sin d ஃபார்மில் இருக்குது. டிஃப்ரென்ஸ் டு அதாவது சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிட்டி பார்த்துருப்போம். அதாவது இந்த இடத்துல மைனஸ்னால டிஃப்ரென்ஸ் டு ப்ராடக்ட் ஐடென்டிட்டி. இந்த இடத்துல நமக்கு sin c மைனஸ் sin d ஃபார்மில் இருக்குது. c இருக்கிற பிளேஸில் 5x, d இருக்கிற பிளேஸில் xன்னு இருக்குது. அப்போ sin c மைனஸ் sin dனா அதுக்கு அந்த சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிட்டி ஃபார்முலா என்ன சார்னா 2 cos ஆஃப் c ப்ளஸ் d/2 இன்ட்டு சைன் ஆஃப் c மைனஸ் d/2ன்னு தெரியும். ஓகேவா? c இருக்கிற பிளேஸில் 5x, d இருக்கிற பிளேஸில் xன்னு இருக்குது. அப்போ c ப்ளஸ் d/2னா c வந்து 5x, d வந்து x. அப்போ 5x ப்ளஸ் xனா 6x, 6x/2 6x 2ஆல் டிவைட் பண்ணால் 3x. அப்போ c ப்ளஸ் d/2னா 3x. நெக்ஸ்ட்டு c மைனஸ் d/2, cனா 5x, dனா என்ன சொன்னால் x. அப்போ 5x மைனஸ் xனா 4x. அப்போ 4x/2னா 2x. அப்போ c மைனஸ் d/2னா 2x. அப்போ இந்த sin 5x மைனஸ் sin xக்கு இந்த sin c மைனஸ் sin d ஃபார்முலா யூஸ் பண்ணால் 2 cos c ப்ளஸ் d/2னா 3x. ஓகேவா? 2 cos 3x இன்ட்டு sin c மைனஸ் d/x, c மைனஸ் d/2, c மைனஸ் d/2னா 2x. அப்போ sin 2x. அப்போ இந்த sin 5x மைனஸ் sin xக்கு இந்த sin c மைனஸ் sin d ஃபார்முலா யூஸ் பண்ணால் 2 cos 3x இன்ட்டு sin 2x. இந்த ஈக்குவேஷனில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய cos 3x லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டா மைனஸ் cos 3x ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு டேர்ம் 2 cos 3x இன்ட்டு sin 2x மைனஸ் cos 3x ஈக்குவல் டு இது செகண்ட் டேர்ம், இது ஃபஸ்ட்டு டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம்லையுமே cos 3x இருக்குது. ரெண்டு டேர்ம்லையுமே cos 3x காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் cos 3x காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 இன்ட்டு sin 2xன்னு இருக்கும். இங்கே cos 3x எடுத்துனா இங்கே மைனஸ் 1 இருக்கும். அப்போ cos 3x இன்ட்டு 2 sin 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ ரெண்டு ஃபேக்டராக இருக்குது. ரெண்டு ஃபேக்டர் 0க்கு ஈக்குவல் பண்ணால் cos 3x ஈக்குவல் டு 0, 2 sin 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், cos 3x ஈக்குவல் டு 0னா இது என்ன ஃபார்முலா சார் இருக்குன்னா cos θ ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மில் இருக்குது. cos θ ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மில் இருக்குது. cos θ ஈக்குவல் டு 0ன்னு ஃபார்மில் இருந்தால் நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் அது θ ஈக்குவல் டு 2n + 1 இன்ட்டு π/2 n பிலாங்ஸ் டு z. cos θ ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மில் இருந்தால் ஜென்ரல் சொல்யூஷன் என்னது? θ ஈக்குவல் டு 2n + 1 இன்ட்டு π/2 n பிலாங்ஸ் டு z. இதெல்லாம் நமக்கு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷனில் இருக்குது. அதெல்லாம் தெளிவாக பார்த்துருக்கோம். அது இருந்தால் நம்ம ஈஸியாக எழுதலாம். அப்போ இந்த இடத்துல தீட்டா இருக்கிற பிளேஸில் 3x இருக்குது. அப்போ 3x ஈக்குவல் டு 2n + 1 இன்ட்டு π/2, 2n + 1 இன்ட்டு π/2. இந்த cos 3x ஈக்குவல் டு 0வை நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஜென்ரல் சொல்யூஷன் யூஸ் பண்ணி எழுதுனா தீட்டா இருக்கிற பிளேஸில் 3x இருக்குது. அப்போ 3x ஈக்குவல் டு 2n + 1 இன்ட்டு π/2. நமக்கு x தான் வேணும். அப்போ என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணிட்டு 3யை ரைட் சைடு கொண்டு போனால் டிவைடில் வந்துடும். அப்போ x ஈக்குவல் டு
அப்போ x equal to 2n plus 1 into pi by 6. இந்த ஆல்ரெடி டினாமினேட்டரில் 2 இருக்குது, இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு 3 ரைட் சைடு வந்தால் டினாமினேட்டரில் இந்த 2ஓட மல்டிப்ளை பண்ணால் 2 into 3 6. அப்போ x equal to 2n plus 1 into pi by 6ங்கிற சொல்யூஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 2 sin 2x minus 1 equal to 0. இந்த மைனஸ் ஒன்று ரைட் சைடு கொண்டு போனால் +1. அப்போ 2 sin 2x equal to 1. இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு கூடிய 2வை ரைட் சைடு கொண்டு போனால் டிவைல் வந்துடும். அப்போ sin 2x equal to 1/2 கிடைக்கும். சைனில் எப்போ சார் 1/2 கிடைக்கும்னா sin pi by 6, sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2. அப்போ sin 2x equal to sin pi by 6ன்னு எழுதிக்கிறோம். இது என்ன ஃபார்மில் இருக்குது? sin 2x equal to sin pi by 6ங்கிறது என்ன ஃபார்மில் சார் இருக்குன்னா sin theta equal to sin alpha ஃபார்மில் இருக்குது. sin theta equal to sin alpha ஃபார்மில் இருந்ததுன்னா ஜென்ரல் சொல்யூஷன் என்னது? theta equal to n pi plus -1 whole power n into alpha, n belongs to z. அப்போ தீட்டா இருக்கிற பிளேஸில் 2x இருக்குது, ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் pi by 6 இருக்குது. அப்போ இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணோம்னா 2x equal to n pi plus -1 whole power n into pi by 6. நமக்கு x தானே வேணும். அப்போ இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு கூடிய 2வை ரைட் சைடு கொண்டு போகிறோம், டிவைடில் வரும். ரைட் சைடில் 2 டேர்ம் இருக்குது, அந்த 2 டேர்மையுமே என்ன பண்ணும்? 2ஆல் டிவைட் பண்ணும். அதை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அப்போ x equal to நமக்கு என்ன கிடைக்கும்? n pi 2ஆல் டிவைட் n pi by 2 plus -1 whole power n into pi by 6 2ஆல் டிவைட் பண்ணால் ஆல்ரெடி அங்கே ஒரு 6 இருக்குது, 6 into 2 12. அப்போ pi by 12. அப்போ therefore x equal to n pi by 2 n pi by 2 plus -1 whole power n into pi by 12ங்கிறது another solution. அப்போ therefore solution பார்த்தீங்கன்னா என்னென்ன? x equal to 2n plus 1 into pi by 6. நெக்ஸ்ட்டு x equal to n pi by 2 plus -1 whole power n into pi by 12, n belongs to z. இதுதான் நமக்கு சொல்யூஷன், ஜென்ரல் சொல்யூஷன். அப்போ இங்கே வெறும் சால்வ் மட்டும் கொடுத்தா என்ன பண்ணணும்? ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், எக்ஸைஸ் 3.8ல் தேர்டில் செகண்ட் சப்டிஷன். இங்கே அதை சால்வ் கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 2 cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 sin தீட்டா மைனஸ் 3 equal to 0. என்னது சால்வ் பண்ணணும். அப்போ என்ன அது ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுங்க. கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை சொல்யூஷன் எழுதிக்கிறோம். 2 cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 sin தீட்டா மைனஸ் 3 equal to 0. ஏற்கனவே நம்ம சொன்னோம், இங்கே காஸ் ரேஷியோ இருக்குது, சைன் ரேஷியோ இருக்குது, எல்லாமே ஒரே ரேஷியோவுக்கு சேஞ்ச் பண்ணினா நமக்கு சால்வ் பண்ணுறது ஈஸி. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிறேன். நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 தெரியும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ரைட் சைடு கொண்டு போனால் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ 2 இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 சைன் தீட்டா மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இந்த 2வை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டானா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 சைன் தீட்டா மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இந்த எல்லா டேர்முமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைட் சைடு கொண்டு போகிறோம். இந்த மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ரைட் சைடு ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா, இந்த ப்ளஸ் 3 சைன் தீட்டா ரைட் சைடு மைனஸ் 3 சைன் தீட்டா. இங்கே 2 மைனஸ் 3 என்னது? -1. -1 ரைட் சைடு +1. அப்போ +1 ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னது? 2 sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 3 sin தீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சார் இருக்குன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டாவில் இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் 2. இந்த 2 எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்? இந்த கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணால் ப்ராடக்ட் பண்ணால் 2. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? ப்ராடக்ட் பண்ணால் 2, சம் பண்ணால் என்ன சார் அப்படின்னா -3. அப்போ மல்டிப்ளை பண்ணால் பெருக்குனா 2, கூட்டினா என்னது? -3 கிடைக்கணும். அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும். அந்த 2 நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 2 நம்பர் பார்த்தீங்கன்னா -2 -1. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. -2 இன்ட்டு -1னா +2. ரெண்டையும் ஆட் பண்ணால் -3. அப்போ அந்த 2 நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணோம்? இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணுங்க? 1ஓட மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ மல்டிப்ளை பண்ணது டிவைட் பண்ணும். அப்போ -2வை 2ஆல் டிவைட் பண்ணுறோம், -1 2ஆல் டிவைட் பண்ணுவோம். -2வை 2ஆல் டிவைட் பண்ணால் -1. இங்கே -1 2ஆல் டிவைட் -1/2. அப்போ அந்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா -1 -1/2. இந்த 2 நம்பரையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? நம்ம ஃபேக்டராக எழுதுகிறோம் சைன் தீட்டா யூஸ் பண்ணி. அப்போ சைன் தீட்டா -1 இன்ட்டு சைன் தீட்டா -1/2 ஈக்குவல் டு 0. அப்போ 2 ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு 2 ஃபேக்டர் என்ன பண்ணுறோம்? 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். சைன் தீட்டா -1 ஈக்குவல் டு 0, சைன் தீட்டா -1/2 ஈக்குவல் டு 0. கரெக்டாக? சைன் தீட்டா -1 ஈக்குவல் டு 0, சைன் தீட்டா -1/2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த -1 ரைட் சைடு கொண்டு போனால் +1. அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு 1. சைனில் எப்போ 1 கிடைக்கும்? π/2 90 டிகிரிக்கு. அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் π/2. நம்ம பர்டிகுலர் சொல்யூஷனாக இருந்தால் அப்படியே விட்டலாம். ஆனால் இங்கே சால்வ் மட்டும் கொடுத்தா அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் π/2. சைன் π/2 சைன் 90 டிகிரியோட வேல்யூ தான் அது 1. இப்போ இந்த 1க்கு பதிலாக சைன் π/2 எழுதிடும். இது என்ன ஃபார்மில் இருக்குது? சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா ஃபார்மில் இருக்குது. சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா ஃபார்மில் இருந்ததுன்னா அங்கே ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா என்னது? தீட்டா ஈக்குவல் டு n π ப்ளஸ் -1 ஹோல் பவர் n இன்ட்டு ஆல்ஃபா. ஓகேவா?
அப்போ ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் இங்கே என்ன இருக்குது π/2 இருக்குது. அப்போ இந்த சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? தீட்டா ஈக்குவல் டு n பை ப்ளஸ் -1 ஹோல் பவர் n இன்ட்டு π/2. இந்த sin தீட்டா -1 ஈக்குவல் டு 0ங்கிற ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் இங்கே சொல்யூஷன் தீட்டா ஈக்குவல் டு n பை ப்ளஸ் -1 ஹோல் பவர் n இன்ட்டு π/2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த sin தீட்டா -1/2 ஈக்குவல் டு 0 சால்வ் பண்ணுறோம். இந்த -1/2 ரைட் சைடு பண்ணால் +1/2. சைனில் எப்போ சார் 1/2 கிடைக்கும்னா sin 30 டிகிரி. 30 டிகிரினா ரேடியன் எழுதுனா π/6. அப்போ sin π/6, sin π/6ஓட வேல்யூ தான் என்ன சொன்னால் 1/2. sin π/6ஓட வேல்யூ 1/2. அப்போ sin தீட்டா ஈக்குவல் டு sin π/6. அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது? இங்கே சொன்ன மாதிரி தான் sin தீட்டா ஈக்குவல் டு sin ஆல்ஃபா ஃபார்மில் இருக்குது. அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் என்னது? தீட்டா ஈக்குவல் டு n பை ப்ளஸ் -1 ஹோல் பவர் n இன்ட்டு ஆல்ஃபா. ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் π/6. அப்போ இந்த ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் தீட்டா ஈக்குவல் டு n பை ப்ளஸ் -1 ஹோல் பவர் n இன்ட்டு π/6. தீட்டா ஈக்குவல் டு n பை ப்ளஸ் -1 ஹோல் பவர் n இன்ட்டு π/6ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு தேவையான ரெக்கார்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு n பை ப்ளஸ் -1 ஹோல் பவர் n இன்ட்டு π/2. நெக்ஸ்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு n பை ப்ளஸ் -1 ஹோல் பவர் n இன்ட்டு π/6 வேர் n பிலாங்ஸ் டு z. என்னுக்கு பதில் இண்டிஜர் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 1 2 3 எக்ஸட்ரா சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு நிறைய சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ இந்த 2 cos² தீட்டா ப்ளஸ் 3 sin தீட்டா -3 ஈக்குவல் டு 0ங்கிற ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் தான் என்னென்னா தீட்டா ஈக்குவல் டு n பை ப்ளஸ் -1 ஹோல் பவர் n இன்ட்டு π/2 அண்டு தீட்டா ஈக்குவல் டு n பை ப்ளஸ் -1 ஹோல் பவர் n இன்ட்டு π/6. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸசைஸ் 3.8ல் தேர்டில் கொடுத்துருக்கு சால்வ் தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். அப்போ சால்வ்னு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாலே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதான் ஞாபகம் வச்சுக்கோ. ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு sin தீட்டா ஈக்குவல் டு 0னா அங்கே ஜென்ரல் சொல்யூஷன் என்ன, காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0னா ஜென்ரல் சொல்யூஷன் என்ன, sin தீட்டா ஈக்குவல் டு sin ஆல்ஃபானா ஜென்ரல் சொல்யூஷன் என்ன, காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபானா ஜென்ரல் சொல்யூஷன் என்ன, tan தீட்டா ஈக்குவல் டு tan ஆல்ஃபானா ஜென்ரல் சொல்யூஷன் என்ன, இதெல்லாம் அங்கே முன்னாடி ஒரு டேபிள் காலம் போட்டு இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த ஜென்ரல் சொல்யூஷன் அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். மனப்பாடம் பண்ணி வச்சுன்னா நம்ம இங்கே ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதுவே செகண்ட் சப்டிஷனில் பார்த்தீங்கன்னா சால்வ் தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி 0 டிகிரிலேருந்து 360 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய சொல்யூஷன் மட்டும் கேட்டிருக்கான். அப்போ சம்ம ரீட் பண்ணி பார்த்து வெறும் சால்வ் மட்டும் கொடுத்துருக்கானா இல்லை பர்டிகுலர் இன்டர்வலுக்குள்ளே இருக்கக்கூடிய சொல்யூஷன் மட்டும் கேட்டிருக்கானான்னு பாருங்கள். வெறும் சால்வ் மட்டும் கொடுத்தானா நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். எல்லா சொல்யூஷனையும் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? தேங்க்யூ.